வந்துட்டு நீங்க மட்டும் வந்து லிப்ட் கேட்டு வந்தவொடனே நீங்க வந்து ஒண்ணுமே ஆகல, எனக்கு ஒண்ணுமே ஆகல. ஒண்ணுமே ஆகல. அதே ஊசி, அது எந்த ஊசின்னு யாருக்குண்டா? உரகடமா வாங்க. பேருங்கண்ணா? விஜயகுமார். விஜயகுமாரா? ஜெயக்குமார். ஜெயக்குமார். 2 பேர் வச்சுக்கிறாங்களா? ஒரு பேர் தான். ஒரு பேர்? ஆமா. கேட்கலையானதுக்காக நான் 2 தடவை சொன்னேன். ஜெயக்குமார். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. சரியா கேட்கல. சாப்பிட்டேன். கத்துறேன். சொந்த ஊரு? விருத்தாச்சலம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம். சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் நான். கேட்டல? கேட்டீங்க. என்ன சாப்பிட்டீங்க? சாம்பார் சாதம் தான். சாம்பார் சாதம்? ஆமா. சாம்பார் எப்படி கலக்கி சாப்பிட்றதா? ஆமா, கலக்கி சாப்பிட்றது. கலக்கி சாப்பிடுவீங்களா? சாப்பிடு. என் தம்பி வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவன் காலேஜில் படிக்கிறான். அப்படிங்களா? ஆமா. அவன் வந்து ஒரு மருந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான். அந்த மருந்தை வந்து வெளி உலகத்துக்கு அவன் கொண்டு வந்துட்டான்னா கோடி கணக்கில் காசு கொட்டான் அவனுக்கு. அந்த மாதிரி காசு கொட்டும் போது நானும் பணக்காரன் ஆடுவான். அது என்ன மருந்துன்னு பாத்தீங்கன்னா, வண்டி ஒரு நிமிஷம் நிப்பாட்டிட்டுமா? மருந்து வந்து கண்டுபிடிச்சிக்கிறான். அப்படிங்களா? நான் உங்கள்கிட்ட தான் சொல்றேன். நான் என்ன பாருண்ணா, பேசும்போது என்ன ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேன். சொல்லுங்க. மருந்து கண்டுபிடிச்சிருக்கான். அப்படிங்களா? அந்த மருந்து வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துட்டா காசு கொட்டும். அது என்ன மருந்துன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 26 ஆகுது. இப்ப அந்த ஊசி வந்து நீங்க போட்டீங்கன்னா 26ல 10 வருஷமா இருப்பீங்க, 27 உங்களுக்கு ஆகாது. அந்த மாதிரி ஊசி அது சரி செக் பண்றதுக்கு ஒரு 2 பேரும் நான் கூட்டு போய் நாங்க போட்டோம். 5 நிமிஷத்துல செத்துட்டுவாங்க அவங்க 2 பேரும். ஆமா. இப்ப அந்த ஊசியில கொஞ்சம் உப்பு எல்லாம் கரெக்ஷன் பண்ணி அது கொடுத்துருக்கான். இப்ப யாருன்னா வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லி 200 ரூபா 100 ரூபா கொடுத்து போட சொல்லு அப்படின்ட்டு. இப்ப நான் 100 ரூபா காசு தரேன், அந்த ஊசி வந்து உங்களுக்கு நான் போடுறேன். சரிங்களா? உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா அப்புறம் நம்ம பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. வந்தா நீ மட்டும் வருஷத்துக்கு ஊசி போடுறங்கிற வயசு ஏறாதுண்ணா. வந்தா நீங்க எப்படி ஊசி போடலாம்? என்னங்க அது? ஒரு ஊசி போட்டா ஊசியா இருந்தாலும் என் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? நான் சொல்றேன்னா, நீங்க எப்படி விஷயத்துக்கு நீங்க ஊசி போடுறீங்க? ஏன் ஊசி போடுறீங்க? வயசு ஏறாதுண்ணா உங்களுக்கு. வயசு ஏறல, அது உங்க பிரச்சனை இல்ல. நல்லது தானே பண்றேன் நான் உங்களுக்கு. நல்லது பண்ணுங்க, வேற ஆளுக்கு பண்ணுங்க. ஏன் எனக்கு பண்றீங்க? நான் உங்களுக்கு லிப்ட் கேட்டு எல்லாம் வந்தேன். லிப்ட் கேட்டு வந்ததுக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும்? என்ன சொல்லணும்? சொல்லுங்க. நீங்க சொல்லணும். நீங்க மட்டும் தான் சொல்றீங்க, ரைட், ஓகே. அதுக்கு நீங்க வேற ஆள் பார்க்க முடியல. ஏன் என்ன பாக்குறீங்க? வேற ஆள் யாரும் இல்லண்ணா. அது வேற ஆள் நான் என்னங்க பண்ண முடியும்? ஒரு ஆள் நிக்கிறாங்க, லிப்ட் கேட்டுதானே வந்தேன் உங்களை. நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க. வந்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு தப்பு சொல்றேன், உங்களை கொண்டு போய் விட்டுறேன். இப்ப என்னன்னா இந்த ஊசி போட்டீங்கன்னா வயசு வேற ஆளுக்கு போடுங்க. என்னங்க போறீங்க நீங்க? சோது புரியுங்களா? என்ன இறக்கி கொடுங்கன்ட்டான். நான் இப்போ அங்க பாரு அப்படியே முதுல குத்துருவேன். அப்ப பொண்ணா நான் இப்படி பண்றீங்க? அப்புறம் நீ அப்புறம் ஏன் இறங்குற? நீ மென்டல் மாதிரி நானு இங்க பாரு. மென்டல் நானு. மென்டலா? குத்துருவான். குத்துங்க பாப்பா. குத்துட்டுமா? குத்துங்க நீங்க. எனக்கு நீங்க மட்டும் உங்க இறங்கி பாரு. இறங்கி பாரு. நான் இறங்குவாங்கப்பா. குத்துறான். இல்ல இறங்க போறேன். நீங்க குத்துறீங்க. நீ இறங்கினா குத்துருவேன் நானு. நான் இறங்க தான் போறேன். என்னங்க அது? நீ இறங்கினா குத்துருவேன். குத்துருவேன். நான் சத்தியமா குத்துருவேன். இறங்குனா அப்படியே இருக்கட்டும். நான் மெண்டல் வந்தா எனக்கு என்ன? குத்துருவேன் நான். அப்புறம் மெண்டல் தான் எனக்கு என்னங்க? நீங்க எப்படி இறங்கி பாரு. இறங்கு. நான் இப்ப இறங்க தான் போறேன். இல்லங்க, உங்க லிப்ட் கேட்டு வந்தா நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசுறீங்க. 100 ரூபா தரேன். நீங்க 100 ரூபா கொடுங்க, 200 ரூபா கொடுங்க. இந்த இடத்துல குத்து சொன்னான். காட்டு. மேல கை வைக்காதீங்க. யார் கேட்டீங்க மேல வைக்கிறீங்க? சரி உன்னை கேக்குற மேல கை வச்சு. மேல கை வைக்க கூடாது. எப்படி மேல கை வைக்கலாம்? இங்க போனா நீங்க எங்க போடுங்க? இங்க யாருதான் போடுவா? என்னதான் பேசுறீங்க நீங்க? இடுப்புலதான் போடுவாங்க, இல்ல கையில போடுவாங்க. நெத்தில யார் போடுவா? இந்த ஊசி என்ன பேசுறீங்க? என் கேள்வி அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என் கேள்வி என்ன? யாராவது ஊசி போடுறவன போய் கேளுங்க.
இடுப்புல போடுவாங்க, கையில போடுவாங்க, நெத்தில அவன் போடுவான். சரி, நான் கையில இல்ல இடுப்புல போட்டுமா? அதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா டாக்டரா? நான் டாக்டர் கிடையாது. நீங்க டாக்டர். என் தம்பி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னா. உங்க தம்பி மெடிக்கல் சொன்னா அவர் வந்து போடணும். நீங்க எப்படி போடலாம்? வலி நீங்க மட்டும் வந்து லிப்ட் கேட்ட வந்தவொடனே நீங்க வந்து ஒண்ணுமே ஆகல, எனக்கு ஒண்ணுமே ஆகல. ஒண்ணுமே ஆகல. அதே ஊசி எந்த ஊசின்னு யாருக்குண்டா? நீங்க மட்டும் பயப்படாத, நான் போறேன். ஐயோ இருக்கட்டும், அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நான் சொல்றது நல்லா கேளுங்க. ஏன் போடுறீங்க நீங்க? என்னோட கேள்வி. வயசு ஏறாதுண்ணா. ஏங்க என் வயசு அப்படியே இருக்கட்டுங்க, நீங்க ஏங்க ஊசி போடுறீங்க? இந்த மருந்து வெளி உலகத்துக்கு வந்தா நாங்க சம்பாதிப்போம் அதிகமா. ஐயோ நீங்க சம்பாதிக்கிறதுக்காக மத்த ஊசியில ஏன் பயன்படுத்துறீங்க? நெத்தியில மட்டும். ஐயோ நெத்திலேயே போடக்கூடாதுங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? இங்க போட்டாதான். ஐயோ நான் சொல்றது முன்னாடி கேளுங்க. எப்படி ஊசி போடலாம்? ஒண்ணு கையில போடுவாங்க, இல்ல இடுப்புல போடுவாங்க. நீங்க கொண்டு உங்க இஷ்டத்துக்கு நெத்தில போடுறாங்கன்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? என்ன பேசுறீங்க? அதுக்கு என்ன பண்ண முடியும்? தூக்கி போடுங்க. உப்புலாம் கலந்துருக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்ப நீங்க சொல்றது, இப்ப நான் ஒன்னும் லிப்ட் கேட்டு வந்தேன், நீங்க என்ன பண்ணணும்? லிப்ட் கேட்டு வந்தாதான் நான் இல்லன்னு சொல்ல வந்தேன். நான் ஊசி தான் போடுறேன். ஏன் போடுறேன்? எனக்கு என்ன உடம்பு சரியில்லை உங்களுக்கு தெரியுமா? உடம்பு சரி கிடையாது இது. இது வந்து வயசு ஏறாது. இது அது எனக்கு இருக்கட்டுங்க, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. வயசு ஏறாதுலாம் அதுக்கெல்லாம் நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க நீங்க. ஆமா, ஒத்துக்க மாட்டான். அவன் தோல்பட்டில இறக்கிட்டு மாட்டேன். யாரு அது? போனே வரல, நீங்க மட்டும் போன் பேசுறீங்க. என்ன இது? போனு தான் அது. யாரு இல்லன்னா இறக்கிட்டு வராதுங்க. நீங்க மட்டும் நீங்க பேசுறீங்க. யார் பேசுறாங்க? இறக்கிறேன் மாமா. சரி மாமா, இறக்குங்க, நீங்க பாப்போம். ஓ இல்லையா அது? இவர்தான். பைத்தியமா நீ? பைத்தியமா? இங்க நல்லா இருக்கு பாரியா? அது நல்லா இருக்கு. ஓ வாயில அடிச்சு ஏன் வாயில அடிக்கிறீங்க? வா சும்மா பாரு. மேல கை வைக்க இறக்கி விடுங்க. நீங்க முதல்ல இறக்கிட்டே போடுவியா? போயிடு. இறக்கி விடுங்க. போ, கிளம்பு கிளம்பு கிளம்பு. போ போ ஓடு. போடு போங்க. வேணா ஒரு நிமிஷம் வேணா. ஓ உடியா வாடா உள்ள வா. மாதிரி பண்ணாதே உடியா. ஒரு நிமிஷம் வேணா. ஓ உடியா, நான் சொல்றது கேளு. ஒரு நிமிஷம் உடியான்டா அடிச்சுருவா. ஒரு நிமிஷம் வேணா. அடிச்சிருவான். நீ அடிச்சாலும் பரவாயில்ல. ஒரு நிமிஷம் நான் சொல்ற மட்டும் கேட்டு போங்க. வா. சும்மா விளையாட்டு தான் பண்ணணும். என்ன விளையாட்டுக்கு பண்ணணும்? கோச்சிக்காதீங்க. என்ன விளையாட்டுக்கு எடுத்துக்காதீங்க. தப்பலாம் அதெல்லாம் நீ சொல்றீங்க. என்ன என்ன யூடியூப் பிராங்க் இது. என்ன சொல்றீங்க? முன்னாடி கேமரா வச்சிருக்கேன் பாருங்க, தெரியுங்களா? என்னடா இப்படி பண்ணீங்க? கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேயா? சும்மா விளையாடு. ஓ சத்த நேரத்துல பயந்துட்டேயா? நீ வேற சும்மா விளையாட்டு தான் தர பண்ணாங்க. அதெல்லாம் பயந்து இல்லைங்க. நீங்க தேவையா பண்ணாதீங்க. இல்லைங்க சைக்கோவா நீங்க? ஏதாவது டென்ஷன் ஆயிட்டீங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏதாவது கோவம் இருக்காமல? கோவம்லாம் ஒண்ணும் கோவம் இருந்தா 2 அடி அடிச்சிருக்கேன். அதெல்லாம் இல்லைங்க. சரி ரைட்டு. உங்க வீடியோ யூடியூப்ல போடலாமா? போட்டுடலாம். மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. கண்டிப்பா. சம்மதமா? ஓகே. சரி, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். சரி, நான் கொஞ்சமா